தாயின் அன்புக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஒரு தாயின் அன்பு அப்படிங்கிறது ஈடு இணை இல்லாதது. ஒரு பழமொழி வேற சொல்லுவாங்க, இந்த உலகத்தின் அனைத்து அன்பையும் தராசின் ஒரு தட்டில் வைத்து தாயின் அன்பை மறுதராசி தட்டில் வைத்தால் தாயின் அன்பை தாங்கிய தராசி தட்டு தரையை தட்டி கொண்டு நிற்கும் அப்படின்னு ஒரு பழமொழியாக படிச்சிருக்கிறேன். இந்த தாயின் அன்பு அப்படிங்கிறது ஈடு இணை இல்லாதது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அந்த தாயின் அன்பு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன். அது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. வயிறு நிரம்பியதை அறிந்தும் அறியாதது போல கூடுதலாக பாலூட்டியவள், தன் மகன் தூங்கிவிட்டான் என்பதை உணர்ந்தும் உணராதது போல கூடுதலாக தாளாட்டியவள், போதும் என்று சொல்லி அதை கேட்டும் கேளாதது போல கூடுதலாக ஒரு தோசை வார்த்தவள். ஆனால் இன்று ஒருபுறம் அலைபேசி துண்டிக்கப்பட்டதை உணர்ந்தும் மேலும் சிறிது நேரம் அலைபேசியை காதிலேயே வைத்திருக்கிறாள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த தாயின் அரவணைப்பு, அன்பு, பாசம், அக்கறை, கவனிப்பு எல்லாம் ஒரு பிள்ளைக்கு தேவைப்படுது. ஆனால் அந்த விவரம், அந்த பணம், அந்த சம்பாத்தியம், அந்த புழக்கம்லாம் அந்த பிள்ளைக்கு வந்த பிறகு அந்த தாயின் அன்பை மதிக்காமல் தவிக்க விடுறது இன்றைய காலத்தில் வழக்கமாயிடுச்சு. பெற்றோர்கள் வயசான பிறகு அந்த கவனிப்பு, அதே பாசம், அந்த அக்கறை அந்த மகன் அந்த தாய் மேலே காட்ட முடியாமல் இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அவலம் நடந்தேறிக்கிட்டு தான் இருக்குது. பெற்றோர்கள்கிட்ட நேரத்தை செலவழிக்கணும். பெற்றோர்கள் இருக்கும்போதே கொண்டாடணும். பெற்றோர்களுக்கு உள்ள ஒரு அங்கீகாரத்தை, அந்த மரியாதையை தன்னுடைய பிள்ளைகள் தவிர வேறு யார் கொடுத்தாலும் இங்கே அது ஒரு பொருட்டே இல்லை. அதனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பெற்றோர்களை மதிக்கணும். அவங்களுக்கு உரிய அந்த மதிப்பு, அன்பு, பாசத்தை அவங்களுடைய மகன்கள், அவங்களுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக கொடுக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம், ஒரு மன அமைதி. வாழ்த்துக்கள்.